பொதுவாகவே மனிதர்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தி ஒரு அசாத்தியமான செயலாக இருக்கும். ஆனால் வேதத்தின் கண்ணா விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள சாத்தியம் இருக்குது. ஒரு நாள் முன்கூட்டியே திட்டமிடுறதன் மூலம் நம்மளால் 1000 பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். நமக்கு நாளைய தினத்தில் சுப பலன் என்ன இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நம்முள்ள கரை புரண்டு ஓடக்கூடிய உற்சாகத்தை எந்த மாதிரி அதிகரிக்க செய்யலாம். நாளைய தினத்தில் சுப மற்றும் அசுப பலனை அறிஞ்சு அதற்கேற்ப திட்டமிட்டு பொதுவாக நம்மளுடைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை பெற முடியும். அந்த வகையில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலையால் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக நடக்கும், அதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், சனி பயிற்சி அப்படின்னு 4 முக்கிய கிரகங்களோட பயிற்சிகளும் இந்த மாதம் உண்டாக போகுது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்க போகுது, அது அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த கிரகங்கள் எந்த தேதியில் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்தா, மார்ச் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மீன ராசியில் வக்கர பயிற்சியை தொடங்க போகிறார். அதன் பிறகு மார்ச் 14 சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மார்ச் 15 புதன் பகவான் மீன ராசியில் வக்கர பயிற்சியை தொடங்க போகிறார். மார்ச் 29 சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு பிறகு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியின் மூலம் இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது இதுதாங்க இப்போ சொல்ல போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தின் கிரக நிலைகள் படி உங்களுக்கு மிகவும் சாதகமான பல பலன்கள் உண்டாக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களுடைய லக்கணம் அல்லது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், இவரோட பயிற்சி உங்களோட லாப வீட்டில் நல்ல நிலையில் உண்டாகும். இந்த சமயத்தில் நல்ல ஒரு உயர்வு உண்டாகும். உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா சிறப்பான பல முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சுக்கிரனின் பரிபூரண அருளும் பெற்றவங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை செய்வதன் மூலம் நல்ல ஒரு செல்வ நிலை உயர்ந்து உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் கம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அந்த மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சிறப்பாகவும் நல்லபடியாகவும் செல்வநிலை மேலோங்கி வளர வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட தொழில் ஸ்தானத்தில் அதிபதி இந்த மாதமே சொந்த ராசியில் கர்மஸ்தானத்தில் இருக்கிறார். வேலை தொடர்பான விஷயங்களில் உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு முடிவுகளும் கிடைக்கும். சனியின் மீது குருவின் தாக்கம் காரணமாக உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் வேலை செய்வதன் மூலம் உங்களோட பணித்துறையில் சரியான திசையில் நீங்கள் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்திற்கு காரணமாக புதன் இந்த மாதம் பலவீனமான நிலையில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க இந்த மாதம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சில வணிக முடிவுகள் பலவீனமாக அமையலாம், அதனால் கவனமாக இருக்கணும். இருந்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் பெரிய நஷ்டத்தெல்லாம் சந்திக்க மாட்டீங்க. ஆனால் மன கஷ்டம் வரும் இல்லையா, கொஞ்சம் பின்னடைவு வந்தால் அதை மட்டும் தவிர்ப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய 4ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் இந்த மாதம் தொடக்கத்திலேயே உங்களோட கர்மஸ்தானத்தில் இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் தொழில்முறை கல்வி தொடரும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெற முடியும். ஆனால் சனியின் சேர்க்கை காரணமாக உங்களோட பாடங்கள் உங்களிடம் கூடுதல் கடின உழைப்பை பெறக்கூடும். நீங்கள் அது என்னன்னா கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்கன்னா சிறப்பான பலனை பெறலாம். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டம்தாங்க. 2ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் வலுவிழக்க போகிறார். இது லாப வீட்டில் இருந்தாலுமே அதன் பெரிய முரண்பாடுகள் அனுமதிக்காது. ஆனால் ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது மிகவும் நாகரிகமாகவும் மென்மையாகவும் பேசுறது நல்லது.
தேவையில்லாத பிரச்சனை, இந்த கடுமையான வார்த்தைகள், கிண்டல் கேலி செய்கிறது எல்லாமே நீங்கள் இந்த மாதம் தவிர்க்கணும். 2ஆம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய சண்டை சச்சரவுகளை உருவாக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு சச்சரவுமே சிறிய அளவிலேயே முடிச்சிருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது அப்படியே ஒன்று பேசி ஒன்று பெருசாக்கிடாதீங்க. சின்ன விஷயமா இருந்தாலுமே சிறிய பிரச்சனையாக இருந்தாலுமே அதை அப்போவே முடிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. நிதி நிலைமை, இந்த காதல், குடும்ப உறவுகள், வியாபாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் உத்தியோகத்தில் நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அலுவலக நிர்வாகத்தின் ஆதரவு பெறக்கூடிய யோகம் இருக்குது. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக பலவிதமான நன்மைகளுமே இந்த மாதம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்களோட எண்ணம் இருந்துச்சுன்னா கவனமாக செயல்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குறது சிறப்பு. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதம் தொழிலில் ஆதாயம் பெறவும் லாபத்தை பெறவும் பொறுமையை கடைபிடிக்கணும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றம் தரணும் அப்படின்னா கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட நிதிநிலை மேம்பாட்டிற்கு உதவியாக இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு மனஸ்தாபமும் ஏற்படுத்திடாதீங்க. இந்த மாதம் சின்ன சின்ன உடல் உபாதை அவ்வப்போது வந்து போகும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். காதல், குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கவர்ச்சிகரமான இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதன் மூலம் இனிய உறவுகளை உங்களால் உருவாக்க முடியும். இனிய நினைவுகளுமே நிறைய ஏற்படும். உங்களோட உறவு சார்ந்த விஷயத்தில் 3ஆம் நபரின் தலையீட்டை எப்பொழுதும் அனுமதிச்சிடாதீங்க. ஏன்னா அது பல பிரச்சனைகளை உருவாக்கிடும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவிலான கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வரலாம். அதனால் உங்களோட வார்த்தைகளை கவனமாக இருங்க. இல்லைனா தவறான புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும் வாய்ப்பு ஏற்படும். மேலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களோட பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலம் பதட்டம், பயம் உண்டாகும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசுரிச்சும் போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். உங்களோட நட்பு வட்டாரத்தின் மூலம் போதிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். அதனால் நண்பர்களிடத்திலுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது. இருந்தாலுமே நிதி வளர்ச்சிக்கான அறிகுறி தென்படும். உங்களோட நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களோட நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களோட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவிகரமாக அமைய போகுது. இருந்தாலுமே சில சமயங்களில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஆலோசனை உங்களை சில சிக்கலான சூழ்நிலைக்கு ஆட்படுத்தும். நிதி சார்ந்த முடிவுகளை நீங்கள் கவனமாக எடுக்கணும். புதிய முதலீடுகளை இந்த மாதம் மேற்கொள்வது ஏற்றதாக இருக்காது. அதனால கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. 3ஆம் நபரின் ஆலோசனை அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்றம் இருக்கும். அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு சிறப்பான ஆதரவை கொடுக்கும். நிர்வாக மேம்பாட்டிற்காக உங்களோட கருத்துக்கு அவங்க மதிப்பளிக்க போகிறாங்க. மேலதிகாரிகள் உங்களோட செயல்திறனை பாராட்டி வெகுமதி கூட தரலாம். நீங்கள் உங்களோட பொறுப்புகளை திறமையாக செயலாற்றினாலே நிறைய வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு மற்றும் பிற சலுகைகள் கிடைப்பதற்கு கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கணும். கிரக நிலை தாக்கம் காரணமாக கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருக்கிறவங்க அஜாக்கிரதையாக செயல்படுறதை தவிர்க்கணும். இல்லைன்னா மேல் அதிகாரிகள் கூட மோதல்கள் கூட வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சுடுங்க. மருத்துவத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் பல கிடைக்கும். சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க இந்த மாதம் மகத்தான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அந்த முயற்சிகளை கவனமாக மேற்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு குறைந்த முதலீட்டில் தொடங்குறது நல்லதாக இருக்கும். ஏற்கனவே தொழில் தொடங்கி நடத்திட்டு வரவங்களா இருந்தால் கொஞ்சம் பொறுமையோடு உங்களோட செயல்களை நீங்கள் செயல்படுத்தணும். இந்த மாதம் நீங்கள் கூட்டு தொழிலை மேற்கொள்ள வேண்டாங்க. ஏற்கனவே தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்களோட நிறுவனங்க விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களோட செயல்களையுமே நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனிக்கணும். ஏன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதோட முழுமையான பாதிப்புமே உங்களுக்கு தான் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தலைமையில் எல்லா விஷயமே நடக்கணும். இப்போ பொருள் ஸ்டாக் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்டாக் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, உங்களோட தலைமையில் அனைத்து விஷயத்தையுமே ஏற்று நடத்திக்கோங்க.
ஏன்னா கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட பல சிக்கல்கள் வரும். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது இந்த மாதம் பல வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.